அது இது போன்ற ஊகங்களாகத்தான் பேச வேண்டி இருக்கும் என்பதற்காக தான் தொகுதி பங்கீடு அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்காமலேயே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இல்லை, நீங்கள் இந்த தலைப்பை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி குழப்பத்தை தீர்க்குமா ஸ்டாலினின் சந்திப்புகள், தாக்கத்தை ஏற்படுத்துமா என்டிஏ கூட்டணின்னு தான் வச்சுருக்கணும். ஏன்னா குழப்பம் எங்கே இருக்கிறது? உங்கள் பரிந்துரைக்கு நன்றி மேம். சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற கல நிலவரம் அதுதான். அது அப்படி வச்சுருந்தா ரைட்டோ அப்படி நான் பரிந்துரைலாம் பண்ணலை. கல நிலவரம் அதுதான். தலைப்பு வைக்கிறது உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. அதுதான் ஆக்சுவலி இன்றைக்கி நடக்கக்கூடிய தலைப்பாக வச்சுருந்தா தான் சரியாக இருந்திருக்கும். இப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதாவது இந்த கூட்டணியில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கின்றன, இது எப்படி என்ன தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சார்பிட்டு சொன்னார், பிரணாப் முகர்ஜி ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொன்னார். இப்போ KN நேரு கூட தான் ஒரு விஷயத்தை பேசினார். மிக மூத்த அமைச்சர். இன்றைக்கி சீட் ஷேரிங்லேருந்து எல்லாத்துலேயும் பேச்சுவார்த்தையிலேருந்து உட்காந்துட்ருக்காரு. ஒரு போலீஸ் நினைத்தால் ஒருத்தரை நல்லவராகவும் ஆக்கலாம், கெட்டவராகவும் ஆக்கலாம் அப்படின்னு KN நேரு அவர்கள் சொல்கிறாரு. ஒரு எல்லாரையும் ஒரு பொதுவெளியில் ஒரு மீட்டிங்கில் வச்சுட்டு பேசுகிறாரு. அப்போ அந்த போலீஸ் தான் இன்றைக்கி சும்மா இருக்கிறவங்களெல்லாம் வந்து கஞ்சா கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டுறதும், நிஜமாகவே கொலை செய்தவர்களையும் கஞ்சா வழக்கில் இருப்பவர்களையும் தப்பிக்க வச்சுட்டு இருக்கிறதும், இந்த பாலியல் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதும், அதனால தான் இந்த ஆட்சி அவலமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமான்றது ஒரு கேள்வி. இன்னொன்று காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பரப்புரைக்கு வந்துட்டீங்க மேம். நம்ம தேர்தல் வியூகம் பத்தி பேசல. அதை தான் சொல்றேன். அவர் சொன்னார் இல்லையா, அப்படி அன்னைக்கு பேசினார்கள்னு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ அப்படி ஒரு பதில் சொல்றேன் நான், என்னுடைய கருத்தை. அதே போல இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு ஒரு லீகல் டேர்ம் இருக்கு. அதாவது எழுத்து வடிவமாக இருக்கிறது ஆனால் எண்ணத்தில் இல்லை. அதுதானே இன்னைக்கு அந்த கூட்டணியில் எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. இப்போ காங்கிரஸ் பற்றி கூட சொன்னாங்க. அப்போ பாசி வந்தார்ல, இப்போ அவர் போயிட்டு முதல்ல மாணிக் தாக்கூர் என்ன சொன்னார்? கிரீஷ் சோடங்க 90 நாளா அலைஞ்சிட்டு இருக்காரு. எவ்வளவு எழுத்து வடிவத்திற்கே வராம ஒரு கூட்டணி இவ்வளவு நாளா நீடிச்சிட்டு இருக்கேன். இல்லையே, அப்படி எந்த பிரச்சனையும் எங்க கிட்ட கிடையாது. இன்னும் ஒரு 4 நாட்கள். இன்னைக்கு என்ன 21னா 25. இப்போ இவர் நம்ம பியூஷ் கோயல் கூட இன்னைக்கு வராரு, நாளைக்கு வராரு, நாளைக்கு வராரு. யாரும் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கலையே. இல்ல, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே நீங்க தான் போடுறீங்க. பேச்சுவார்த்தை தொடங்கினாதான் மேம் சிக்கலே வருமா வரலையா அப்படின்றதே தெரியும். யார் சொன்னது தொடங்கலன்னு? எல்லாமே முடிஞ்சிருச்சு. 4 நாட்கள்ல அடுத்த வாரத்துல வேட்பாளர் லிஸ்டோட எங்களுக்கு வரப்போகுது. அப்ப டெல்லியில தான் பேச்சுவார்த்தை நடந்ததா? கிடையாது. இல்ல, இப்ப டெல்லியில தான் பேச்சுவார்த்தை நடந்ததா? டெல்லியில எதற்காக நடக்கணும்?